ஹாய் நண்பர்களே, உங்கள் அம்மா அப்பா கிரி பெரியாம்பட்டி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பால் மிஷினை பத்தி பார்க்க போறோங்க. இப்போ கரண்ட்டில் தான் நம்ம பால் கறந்துருப்போங்க, இல்லை ஒரு இன்ஜின் போட்டு பால் கறந்துருப்போங்க. இந்த சின்ன ஏழை விவசாயிங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல வேணும், அந்த மாதிரி ஐடியாவுக்காக தான் இந்த மாதிரி பால் மிஷினை நம்ம பேட்டரியிலே ரன் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாவில் ஒரு பால் மிஷினை கொண்டு வந்திருக்கோம். இது மேக்சிமம் வந்து ஒரு 3ல இருந்து ஒரு 5-6 மாட்டுக்குள்ளார நீங்க யூஸ் பண்ணலாம். ஃப்ரீயா யூஸ் ஆகும், சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது, யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் வந்து பாருங்க, இது பேட்டரியிலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் மோட்டரு. இது வந்து நமக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ற சார்ஜரு. இது வந்து நமக்கு இபியை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் கனெக்டர். இதுல யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா. இது 10 லிட்டர் பால் பக்கெட்டு. இது வந்து நம்ம மாட்டு காம்புக்கு யூஸ் பண்ற லைனர் செட்டுங்க, கிளவ் செட்டு, லைனர் செட். இது ஃபுல்லா வந்துடும். இது நம்ம கிளீன் பண்றதுக்கான பிரஷ்ங்க, பால் வரத்தை கிளீன் பண்றதுக்கு. இது நம்ம லைனர் செட்டை கிளீன் பண்றதுக்கு. இது எப்படி ரன் பண்றதுன்னா, இதுல வந்து பாருங்க, ஏர் ஒண்ணு தள்ளும், ஒண்ணு இழுக்கும், 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது வந்து இது பேட்டரியில ரன் பண்ணாங்கன்னா இது எப்படி ரன் ஆகுறத பார்க்கலாம். இது எப்படி அசம்பிள் பண்றதுதான் சொல்றேன், பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பக்கெட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். பக்கெட்டு ஓவர் ஃபுல் ஆகாது, அதுக்காக லாக் இருக்கு. ஓவர் ஃபுல் ஆகி நமக்கு ரிட்டர்ன் போற பிரச்சனையே வராது. அதை நம்ம நார்மல் மிஷின்ல எல்லாம் வரலாம், ஆனா இதுல வராது. பக்கெட்ல கரெக்டா இப்படி வச்சுட்டு 4 லாக் இருக்கும். லாக்க ஒவ்வொன்னா ப்ரெஸ் பண்ணிட்டுங்களா, ப்ரெஸ்ஸிங் ஆச்சு. அடுத்தது நம்ம பக்கெட்டுக்கு லைன் கொடுக்கறது. இதுல பாருங்க, இதுல வந்து மெயின் மோட்டருக்கு லைன் கொடுக்கறதுன்னா, இதுல லென்த் பாருங்க, இதுல டைரக்டா லென்த் வருது இல்லையா, இது எடுத்து இங்க இந்த நம்ம இதுதான் வந்து ஆன் ஆஃப் பண்றது, இதுல கொடுத்துக்கலாம். இது வந்து இதுல ரிட்டனுக்கு. அடுத்த ஓசு வந்து நமக்கு இது பால் வர ஓசு. இதுதான் பால் பக்கெட்டுக்கு வர்றதுக்காக இதுல போட்டுக்கலாம். இது பால் பக்கெட் ஏர் வந்து நமக்கு ப்ரெஷர் பண்ணி தான் பக்கெட்டுக்கு பால் வரும். ஏர் ஓசு. இதை நம்ம மோட்டர் ஆன் பண்ணறதுக்கு முன்னாடி இது கேட் வால்வு. இதே ஏரை லாக் பண்ணிட்டு தான் இப்படி ஃபுல்லா எல்லாம் லாக் பண்ணிட்டு, இப்ப இந்த கேபிளை எடுத்து இது லைன் கொடுத்துட்டுங்க. இப்போ வந்து நம்ம கரண்ட் கிடையாது பாருங்க, பேட்டரியில் தான் ரன் ஆகும். நமக்கு எவ்வளவு வேகம் வேண்டுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேகம் நமக்கு எவ்வளவு வேணுமோ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியமான வேகம் வச்சுக்காங்க, ஃபர்ஸ்ட்ன்றதுனால. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஃப்ரீயா விட்டு லோடு, இதுல ஃபுல்லாமே ஏர் லோடு ஆகணும், பின்னாடி தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு மாட்டு மடியை கழுவிட்டு ஒரு சின்ன ஒரு பை போட்டுக்காங்க, ஏன்னா இதுல டஸ்ட் ஆகாது மண்ணாவது பார்த்துக்காங்க. கழுவிட்டு மடியும் கழுவிட்டு சும்மா கரெக்டா காம்புக்கு நேரா வச்சுட்டு, இது காம்புன்னா இப்படி விரல் வச்சுட்டோங்களா, பிடிச்சிடும். இதுல நம்ம ஃபங்க்ஷன் ஆகிறது தெரியும். ஏர் வந்து உள்ள வந்து நமக்கு வந்து கையில நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணி தான் அமுத்தோம், அதான் வந்து இழுக்காது. இது பல்சட்டர் டைப்ல ப்ரெஸ் பண்ணி விட்டு விட்டு அழுத்தம். மாட்டுக்கு வந்து நம்ம கையில் கறக்குற மாதிரி, இல்லைன்னா வந்து கண்குட்டி பால் குடிக்கிற கணக்கு தான் இதுவும். இதை நம்ம ஒவ்வொன்றா இப்படி மாட்டிக்கலாம், ஒவ்வொரு கேட் வால்வும் ஓபன் பண்ணி மாட்டிக்கலாம். 4 மாட்டிக்காங்க. நீங்க எடுக்கிறப்போ வந்து திரும்ப இதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இதுல பாருங்க, இப்படி ஒரு விரல விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்துடும். லோட் ஆகிட்டு இங்க லாக் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு மேல மடியை கழுவிட்டு ஒவ்வொன்றும் எடுத்து மாட்டிக்கலாம். இப்போ வந்து லைனர் இதை வந்து எப்படி கிளீன் பண்றதுன்னா, நமக்கு ஒரு சோப் ஆயிலோ இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க.
இதை வந்து சோப் ஆயில நல்லா நனைச்சிட்டு இது போட்டு இப்படி திருகி எடுத்துக்கலாம். திருகி எடுத்தா கிளீன் ஆகிடும். இதை வாரத்துக்கு ஒரு முறை கூட கிளீன் பண்ணலாம். நமக்கு வந்து இந்த அழுக்கு இறந்து தெரியும். அதுக்குதான் ஒயிட் கலர் டியூப் தர்றேங்க. இதுல அழுக்கோ இந்த பாலோட வெண்ணையோ உட்காந்தா தெரியும். அப்போ வந்து நம்ம வந்து சோப் ஆயில் ஊற வச்சு இதை நல்லா தொடச்சி இப்படி முறுக்கி ஏத்தனோம்னா சுத்தாயிக்கும். இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு இந்த பிரஷ் வந்து இதுவும் சோப் ஆயில் இது மாதிரி யூஸ் பண்றது தான். சின்னசா தான் இருக்கும். இந்த பால் டியூப்பை கிளீன் பண்றதுக்காக இதையும் இப்படி சொல்லி சோப் ஆயில் நல்லா உள்ள ஊத்திட்டு அழைச்சிட்டு முறுக்கி ஏத்தனோம்னா வரும். இதை எப்படி வாரத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணிக்க, சுத்தம் பண்ற வரைக்கும் வந்து பிரச்சனை இல்லாத இருக்கும். நீங்க கிளீன் பண்ணலன்னா இது வந்து ரொம்ப அழுக்கேறியும் கலர் மாறிடும். ஒயிட் ஆக்குறது வந்து மஞ்சளா மாறிடும். இது வந்து நமக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ற சார்ஜர். இப்போ வந்து நமக்கு கரண்ட் இல்ல, பேட்டரி நீங்க சார்ஜ் பண்ணா ஞாபகம் விட்டுட்டீங்க, கரண்ட் இருக்கு ஆனா யூஸ் பண்ணோம்னா இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து லைன் கொடுத்து போட்டு பார்த்துக்கலாம். பாருங்க, இப்ப இதுல ஆன் பண்ணா ஆன் ஆகும். இபி லைன்ல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 in 1, அதாவது வந்து கரண்ட் இல்லைனாலும் கறக்கலாம், கரண்ட் பேட்டரி நீங்க போடலாம், கரண்ட் இருக்கும் போது கறந்துக்கலாம். 2 in 1 பர்பஸ். எந்த பிரச்சனையும் இல்லை, சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். செலவுகள் கம்மி, நமக்கு வந்து பணம் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். அது இதுல பெருசில் போனாங்கன்னா அது கொஞ்சம் பராமரிப்பு இதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. இதுக்கு வந்து பராமரிப்பு கம்மி தான், செலவும் கம்மி தான். இப்ப சார்ஜர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்துக்கலாம். இப்ப நீங்க சார்ஜருக்கு வந்து பாருங்க, இப்படி லைன் கொடுத்தீங்கன்னா லைட் ஏரியா, ஆனா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம் கிடையாது. இதுல நீங்க இப்ப லைன் இபில் கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாங்கன்னா ரெட் ஆகும். இது ரெட்டே வந்து பச்சை கலருக்கு அதேவா மாறும் ஃபுல்லா ஆனா. அப்ப வந்து பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம இதெல்லாம் பத்தி பார்த்துட்டோங்க. உங்களுக்கு இது தேவை, எனக்கு கம்மி பட்ஜெட் பால் மிஷின் வேணும்னா நாங்க கீழே எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தர்றேங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு பிரைஸ் எல்லாமே நான் சொல்றேங்க. இது எப்படி யூஸ் பண்றதுன்னா வீடியோவும் பார்த்துக்காங்க, இல்லைன்னா ஒரு முறை சொல்றதுதான் சொல்லிடுறேங்க. உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா பண்ணி தருவோங்க. நாங்கெல்லாம் அனுப்பிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலியமாவும் எம்எஸ்எஸ், விஆர்எல், ஏகேஆர் இது மாதிரி பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸா பண்ணிக்கலாம். அது நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசுறத பொறுத்து தான் இருக்கு.